ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹவு டு கால்குலேட் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் காங்கிரட். காங்கிரட்டில் இருக்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஒரு 10 MQ காங்கிரட் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு எவ்வளோ ஜல்லி, எம்சாண்டு, சிமெண்ட்டு, வாட்டர்லாம் தேவை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் டீப்பாக இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:2:4 M15 காங்கிரட்டை நம்ம எடுத்துக்குவோம். அதோட ரேஷியோ வந்து 1:2:4. இதில் 1ங்கிறது சிமெண்ட்டு, 2 வந்து ஃபைன் அக்ரிகேட்டு, 4 வந்து கோர்ஸ் அக்ரிகேட். கன்சிடர் 1 M³ ஆஃப் காங்கிரட். 1 M³ காங்கிரட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த 1 M³ காங்கிரட்டுக்கு எவ்வளோ ஜல்லி, எவ்வளோ எம்சாண்டு இல்லை சாண்டு, இல்லை எவ்வளோ சிமெண்ட்டு, எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் ரேஷியோ வந்து 1 + 2 + 4 = 7. 7 பார்ட்ஸாக இருக்குது. மொத்தம் 7 பார்ட்ஸாக நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். கன்சிடர் 1 M³ = 7 பார்ட்ஸ். ஒரு பார்ட் வந்து சிமெண்ட்டு, 2 பார்ட் வந்து ஃபைன் அக்ரிகேட்டு, 4 பார்ட் வந்து கோர்ஸ் அக்ரிகேட். அதுதான் 1:2:4ன்னு சொல்கிறாங்க. இப்போ 1x + 2x + 4x = 1 M³. ஒரு M³க்கு தேவையான சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான். ஒரு 1:2:4 தான் 1x + 2x + 4x வச்சுருக்கேன். அது 1 M³க்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு. மொத்தம் 7x வருது, = 1 M³. அப்போ x = 1/7 M³ன்னு வருது. இப்போ சிமெண்ட் வந்து ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம். அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது ஒரே ஒரு இந்த எக்ஸ் தான், 1/7 M³. இதில் வந்து சிமெண்ட்டை வந்து நம்ம பேக் கணக்கில் தான், இத்தனை மூட்டை அப்படின்னு தான் வாங்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக்னா ஒரு பேக் வந்து 50 கிலோ சிமெண்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சிமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும், சரி யூனிட் வெயிட் தெரியணும். யூனிட் வெயிட் வந்து 1440 kg/m³. ஒரு M³ அளவு கொள்ளளவு உள்ள சிமெண்ட் வந்து 1440 kg இருக்கும். நமக்கு வந்து 1/7 M³ தான் நமக்கு தேவை. அப்போ 1/7 × 1440 போடும்போது 205.71 kg வருது. இதை வந்து பேக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பேக்னா 50 கிலோ. அப்போ இதை 50ஆல் டிவைட் பண்ணோம்னா 4.11 பேக்ஸ் வருது. 4 மூட்டை ப்ளஸ் 5வது மூட்டையிலேருந்து கொஞ்சம் சிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு. அடுத்தது ஃபைன் அக்ரிகேட் 2 பார்ட்ஸ் 2/7. அப்போ 2 பார்ட்ஸ் வந்து 2/7 M³ வருது. 2/7 × 35.287. இது என்ன அப்படின்னா, நம்ம எம்சாண்டோ இல்லை சாண்டு இல்லைனா அக்ரிகேட் ஜல்லி, இதை வந்து நம்ம யூனிட் கணக்கில் தான் இருப்போம். யூனிட் கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கியூபிக் ஃபீட்டில் மாற்றணும். நம்ம இது மீட்ரு கியூபில் இருக்குது, இதை நம்ம ஃபீட் கியூபாக மாற்றணும். ஒரு மீட்ரு கியூப்னா 35.287 கியூபிக் ஃபீட். அதே ஒரு யூனிட், அடுத்தது யூனிட்டுக்கு மாற்றத்துக்கு ஒரு யூனிட்னா 100 கியூபிக் ஃபீட். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2/7 M³ 35.287 மல்டிப்ளை பண்ணால் 10.08 கியூபிக் ஃபீட் வருது. இதை யூனிட்டாக மாற்றுறதுக்கு மறுபடியும் 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு யூனிட் வருது 100 கியூபிக் ஃபீட். டிவைட் பண்ணும்போது 0.10 யூனிட் ஆவரேஜாக வருது. கோர்ஸ் அக்ரிகேட் அதே போல் 4 பார்ட்ஸ் 4/7 சேம் 35.287 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை யூனிட் பண்ணுறது 0.20 யூனிட் வருது. 1 M³ காங்கிரட் சிமெண்ட் வந்து 1 M³ காங்கிரட் வந்து சிமெண்ட் வந்து 4.11 பேகும், ஃபைன் அக்ரிகேட் 0.1 யூனிட்டும், கோர்ஸ் அக்ரிகேட் 0.2 யூனிட்டும் தேவைப்படுது. நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.4லேருந்து 0.45 வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க. அதை நான் 0.45 எடுத்துக்கிறேன். 45 எடுக்கும்போது இப்போ இது வாட்ரு, இது சிமெண்ட்டு. 0.45 × சிமெண்ட் எவ்வளோ 1/7 M³. அப்போ 0.45 × 1/7 போடும்போது 0.0642 M³. நமக்கு வந்து தெரியும் ஒரு M³ கொள்ளளவு கொண்ட வாட்டர் வந்து 1000 லிட்டருக்கு சமம் அப்படின்னு தெரியும். அப்போ இதோட 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64.285 லிட்டர் வருது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் நம்ம காலேஜில் ஒரு இதாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம இந்த வேல்யூ இந்த அளவு போடும்போது நமக்கு வந்து 1 M³ காங்கிரட் கிடைக்காது. 0.7லேருந்து 0.8 M³ தான் கிடைக்கும். அந்த காங்கிரட் ஏன் குறையுது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த முறையில் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு M³ ஃபுல்லாக காங்கிரட் கிடைக்காது. இது மாதிரி போடக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதுமாதிரி திஸ் வேல்யூ வாட்டர் வாஸ் நாட் கன்சிடர்ட் இன் காங்கிரட் மிக்ஸ் ரேஷியோ பிகாஸ் வாட்டர் இஸ் ஃபுல்லி எவாபரேட் ஃப்ரம் த காங்கிரட். நம்ம அந்த ரேஷியோ 1:2:4ன்னு போடுறோம்ல, அதில் வந்து இது வந்து சிமெண்ட்டு, இது ஃபைன் அக்ரிகேட்டு, இது கோர்ஸ் அக்ரிகேட். இதில் வாட்டரை பற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னா வாட்டர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் காம்பேக்ஷன் பண்ணுறது மூலமாகவும் எவாபரேட் ஆகியும்
தண்ணி வந்து காங்கிரீட் விட்டு வெளியே போயிடும். அதனால் இந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து வாட்டரை சேர்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது, 1 m³ காங்கிரீட் வேணும்னா எவ்வளோ வேணும், எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாய்ட் ரேஷியோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வெல் கிரேடட் அக்ரிகேட் வாய்ட் ரேஷியோ வந்து 0.25லேருந்து 0.4 வரைக்கும் இருக்கும். ஃபார் சேம் சைஸ் அக்ரிகேட், அதாவது பூர்லி கிரேடட், அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம மேக்ஸிமம் க்ரஷர்லேருந்து எடுத்தோம்னா 20 mm 26 mm அந்த மாதிரி தான் அக்ரிகேட் கிடைக்கும். அதாவது ஒரே சைஸில் இருக்கும். 20 mmனா கிட்டத்தட்ட எல்லாமே 20 mm 2 cm திக் டயாமீட்டர்லேயே எல்லா அக்ரிகேட்டும் இருக்கும். இப்படி சேம் சைஸ்லேயே இருந்ததுன்னா அதோட வாய்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்லி 0.4ன்னு வச்சுருக்கேன். வாய்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் தான் வாய்ட் ரேஷியோ. இப்போ டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் அக்ரிகேட்னு வச்சுக்கோங்க. சேம் சைஸ் அக்ரிகேட் இல்லை டிஃப்ரெண்ட் சைஸ், அதாவது வேறு சைஸில் இருக்க அக்ரிகேட் வந்து வெல் கிரேடட் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. ஒரே சைஸ்லேயே இருந்ததுன்னா அது வந்து பூவர்லி கிரேடட் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நார்மலாக ஒரு அக்ரிகேட் போட்டிருக்கோம். எந்த அக்ரிகேட்னு நான் தெளிவாக சொல்லலை. போட்டிருக்கும் போது இதில் வந்து இது எல்லாமே அக்ரிகேட். இது டோட்டல் வால்யூம்ங்கிறது இந்த பாக்ஸோட வால்யூம். இந்த பாக்ஸோட வால்யூம் வந்து 100% வச்சுக்குவோம். இதில் வந்து நமக்கு வந்து அடுத்தது மேலே இருக்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த அக்ரிகேட் இல்லாமல் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்போட பர்சன்டேஜ் எவ்வளோனா ஒரு 40% இருக்கும். அதாவது பூர்லி கிரேட் ஒரே சைஸில் இருக்க ஜெல்லிக்கு வந்து 40% இருக்கும். ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 0.4 வருது. அதனால தான் நம்ம வந்து சேம் சைஸ் அக்ரிகேட்டுக்கு வாய்ட் ரேஷியோ வந்து 0.4 அப்படின்னு எடுத்திருக்கோம். வெல் கிரேடட் அப்படிங்கும்போது சின்ன ஜல்லி பெரிய ஜல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பெரிய ஜல்லி இருக்கும்போது சின்ன ஜல்லி இருந்ததுன்னா இந்த வாய்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் இடத்த அடைச்சிரும். அதனால் எல்லா சைஸில் இருக்க ஜல்லியும் மிக்ஸ் ஆகிருக்கும் போது வாய்ட் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 0.33 வச்சுக்கலாம் வெல் கிரேடட்னா. நம்ம ஆனால் காங்கிரீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுலாம் பூவர்லி கிரேடட் தான், சேம் சைஸ் அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து 0.4 வாய்ட் ரேஷியோ வந்ததா, அது ஏன் இப்போ நான் வாய்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொன்னேன், தெரிஞ்சுக்க சொன்னேன்னா பின்னாடி பார்ப்போம். These voids are filled by cement and fine aggregate at presence of water. அதாவது நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணுறதுக்கு ஜல்லி, எம்சாண்டு, சிமெண்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான், இதுதான் ஒரு 1 m³ பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 1 m³ ஃபில் பண்ணுற அளவு நம்ம காங்கிரீட் ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஜல்லி போட்டாச்சு. அடுத்தது சாண்டு போடும்போது, எம்சாண்டு போடும்போது இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது ஃபுல்லாகவே நம்ம ஜல்லி போட்டோம், 1 m³ பாக்ஸ் ரொம்ப அளவுக்கு ஜல்லி போட்டோம். இதுக்கப்புறம் எம்சாண்டு, சிமெண்ட்டு, தண்ணியெல்லாம் ஊற்றும் போது இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா நம்ம பழைய மெத்தடில் போட்ட கால்குலேஷன் வந்து கரெக்டு. ஆனால் இன்க்ரீஸ் ஆகாது. என்ன ஆகும்னா எம்சாண்ட் எல்லாம் இந்த வாய்ட்ஸில் போய் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் எம்சாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண உள்ளே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். சேம் சிமெண்ட்டும் அதே போல் தான். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு 1 m³ வரும். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே என்ன சொன்னது, திஸ் வாய்ட் ஆர் ஃபில்டு பை சிமெண்ட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜல்லிக்கு இடையில இருக்க வாய்ட்ஸை ரொப்பறதுக்கே இந்த சிமெண்ட்டும் ஃபைன் அக்ரிகேட்டும் தீந்துடும். 40% ஆஃப் சாண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பட் த வால்யூம் ஸ்டில் நாட் சேஞ்ச். நம்ம இப்போ ஒரு அந்த 40% வாய்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு 40% இந்த சாண்டு தேவைப்படும். அவ்வளோ சாண்டு நம்ம போடுற வரைக்கும் வால்யூம் வந்து சேஞ்சே ஆகாது. The sand particle just fill the voids in aggregate. Similarly, fine aggregate also have void ratio. அதே போல் சாண்ட்லேயும் இடையில வந்து சின்ன சின்ன வாய்ட்ஸ் நிறைய இருக்கும். அது எதால் ஃபில் பண்ணுறோம்னா நம்ம சிமெண்ட்டால் தான் அது ஃபில் ஆகும். These voids are filled by very fine aggregate. அதாவது சிமெண்ட் ரொம்ப சின்ன பார்ட்டிகுலர்னா அந்த சிமெண்ட்டை வச்சு ஃபில் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதோட வாய்ட்ஸையும் அடைச்சி நம்ம ஒரு சாலிட் மெட்டீரியல் கிடைக்கிறது தான் காங்கிரீட்னு சொல்கிறோம். ஏன்னா ஜல்லி வந்து இடையில வாய்ட்ஸ் நிறைய இருக்கும், அது எம்சாண்டால் ஃபில் ஆகும். அந்த எம்சாண்டுக்கு இடையில இருக்க வாய்ட்ஸ் வந்து இந்த சிமெண்ட்டால் ஃபில் ஆகும். அவங்க மொத்தம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி தான் நமக்கு ஒரு சாலிட் ஃபார்மாக காங்கிரீட் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி இருந்தால் தான் எல்லா வாய்ட்ஸ்குள்ளேயும் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடுறோம். அது இல்லாமல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்காகவும் தண்ணி ஊற்றுவோம். அது நம்ம டாபிக் அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கல, இதை மட்டும் பார்ப்போம். This also with the presence of water. After mixing of concrete using water, the vibrator is used to compact the concrete.
வைப்ரேட்டர் போடுவோம் காங்கிரீட்டை, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் இது பண்ணிட்டு வைப்ரேட் போடுவோம். டூரிங் திஸ் ஆக்ஷன் வாட்டர் கண்டென்ட் வாஸ் மோஸ்ட்லி ரிமூவ்டு. வைப்ரேட்டர் போடும்போது நம்ம காங்கிரீட் வந்து காம்பேக்ஷன் ஆகும்போது அதோட வால்யூம் வந்து கொஞ்சம் குறையும். என்ன ஆகும்னா உள்ளே இருந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக மேலே வந்துடும், மேலேயோ வெளியவோ போயிடும். அதுதான் ரிமூவ்டு. திஸ் ஸ்பேஸ் வாஸ் ஃபில்டு பை ரா மெட்டீரியல்ஸ். அதாவது அந்த வாய்ட்ஸ், எக்ஸ்ட்ரா வாய்ட்ஸ் எல்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல, எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு அந்த கேப் எல்லாம் நம்ம சிமெண்ட்டோ இந்த எம்சாண்டு ஜல்லி எல்லாம் போய் நல்லா இன்னும் காம்பேக்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால் அது மூலமாக நமக்கு ஸ்ட்ராங் காங்கிரீட் கிடைக்கும். ஆஃப்டர் இனிஷியல் செட்டில்மெண்ட் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் இன் காங்கிரீட் ஆல்சோ எவாப்ரேட். அப்புறம் இனிஷியல் செட்டில்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் செட் ஆக அதில் இருக்க தண்ணி இன்னும் போய்கிட்டே இருக்கும். தி ஸ்மால் வாட்டர் பிளேஸ் மேபி அஸ் எ வாய்ட்ஸ் இன் காங்கிரீட் பெர்மனன்ட்லி. இந்த ஒரு சில அந்த கடைசியாக ரிமூவ் ஆகிற தண்ணியெல்லாம் அந்த இடத்துல காங்கிரீட் வந்து காம்பேக்ட் ஆகாமல் அதில் இருந்து சின்ன சின்ன வாய்ட்ஸோடு இருக்கும். பட் திஸ் அமௌண்ட் இஸ் வெரி லோ. அதாவது ரொம்ப சின்ன சின்ன கேப் இருக்கும். நம்ம வந்து வைப்ரேட்டர் போடும்போது தண்ணி வந்து வெளியே போனதுன்னா அதுக்கேற்ற மாதிரி காங்கிரீட் வந்து சுருங்கி நல்லா டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் காங்கிரீட் காயும் போது அதிலிருந்து தண்ணி ஆவியாகும் போது காங்கிரீட் அதில் இருக்க அந்த ரா மெட்டீரியல்ஸ், அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அதே இடத்துல இருக்கும். அதில் இருக்க தண்ணி மட்டும் வெளியே எவாபரேட் ஆகும். அந்த ஹோல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப சின்னது. பை க்யூரிங் ஆஃப் காங்கிரீட் த ஜெல் வாஸ் ப்ரொடியூஸ்டு இன் காங்கிரீட். இட் ஸ்ட்ரென்தன் த காங்கிரீட் அண்டு க்ளோஸ் த வாய்ட்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செட் ஆனதுக்கப்புறம் க்யூரிங் பண்ணுவோம். க்யூரிங்னா மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம். செட்டான ஹார்ட் காங்கிரீட்டில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணி உள்ளே போயிட்டு அந்த சிமெண்ட்டோட பவரே அதுக்கப்புறம் தான். சிமெண்ட் வந்து மறுபடியும் தண்ணியோட ரியாக்ட் ஆகி ஜெல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு, சிமெண்ட்டுனாலே ஹீட்டு தான். தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணும்போது அது ஜெல்லு மாதிரி ஒரு பசை மாதிரி நல்லா மாறி எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்கும். இதுதான் நடக்குது. therefore we have to introduce the dry concrete and wet concrete. ட்ரை காங்கிரீட், வெட் காங்கிரீட் அப்படின்னு நம்ம ஆளுங்க வந்து புதுசாக ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு M3க்கு கால்குலேட் பண்ணோம்னா 0.8 0.7 M3 காங்கிரீட் தான் கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு M3 விட அதிகமாக கன்சிடர் பண்ணி நம்ம காங்கிரீட் வந்து ரெடி பண்ணோம்னா தான் ஒரு M3 காங்கிரீட் கிடைக்கும். அதுக்கு தான் ட்ரை காங்கிரீட், வெட் காங்கிரீட் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை வெட் காங்கிரீட்னா என்னன்னு பார்ப்போம். வெட் காங்கிரீட் மீன்ஸ் ஆஃப்டர் மிக்சிங் அண்டு காம்பேக்ஷன் ஆஃப் காங்கிரீட் இஸ் டன். ரா மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற காங்கிரீட் தான் வெட் காங்கிரீட்னு சொல்கிறாங்க. ட்ரை காங்கிரீட் மீன்ஸ் த ரா மெட்டீரியல்ஸ் செப்பரேட்லி நீட் ஃபார் ப்ரொடியூஸ் த வெட் காங்கிரீட். அந்த வெட் காங்கிரீட் உருவாகிறதுக்கு அந்த மெட்டீரியல் தனித்தனியாக இருக்கும்போது இருக்க வால்யூம் தான் நம்ம ட்ரை காங்கிரீட். அந்த எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கும் போது இருக்கிறத ட்ரை காங்கிரீட்னு சொல்கிறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரை காங்கிரீட், வெட் காங்கிரீட் அதை பற்றி பார்க்கும்போது ட்ரை காங்கிரீட் தான் கம்மி வால்யூம், வெட் காங்கிரீட் தான் அதிக வால்யூம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் தப்பு. ஆஃப்டர் த கால்குலேஷன் ஆஃப் வாய்ட் ரேஷியோ அண்டு வேஸ்டேஜ் ஆஃப் காங்கிரீட் டூரிங் மிக்சிங் த ரேஷியோ வாஸ் கிவன் அஸ். அதாவது நம்ம 40% வாய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது இல்லாமல் வேஸ்டேஜ், இந்த ஃபைன் அக்ரிகேட்டில் இருக்க வாய்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 54%, 40% இல்லாமல் 54, அந்த வேஸ்டேஜுக்கு ஃபைன் அக்ரிகேட்டில் வேறு வாய்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து 54% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால தான் 100%ஓட ஒரு 54 ஆட் பண்ணும்போது 154, அதாவது 1.54 இன்ட்டு வெட் காங்கிரீட் வருது. நான் காலேஜில் படிக்கும்போது என்ன நினச்சேன், வெட் காங்கிரீட் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காங்கிரீட் வெட் காங்கிரீட்டு, அதை பிளேஸ் பண்ணி காம்பேக்ட் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது தான் ட்ரை காங்கிரீட் அப்படின்னு நினச்சேன். அதனால் வெட் காங்கிரீட்டை விட ட்ரை காங்கிரீட் வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ட்ரை காங்கிரீட் அப்படிங்கிறது அது கிடையாது. ட்ரை காங்கிரீட்டுங்கிறது ஜல்லி, எம்சாண்டு, சிமெண்ட்டு, தண்ணி எல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த டோட்டல் வால்யூம் தான் நம்ம இதில் ட்ரை காங்கிரீட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வால்யூம் வந்து நம்ம இப்போ வெட் காங்கிரீட்டுங்கிறது நம்ம தேவையான காங்கிரீட். 1 M3 காங்கிரீட் வேணால் இந்த இடத்துல 1 M3 சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை அதுக்கான மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை காங்கிரீட் தான் கண்டுபிடிக்கணும். ட்ரை காங்கிரீட்டுக்கு வந்து 1.54ஆல் நமக்கு தேவையான 1 M3 மல்டிப்ளை பண்ணால் 1.54 M3 கிடைக்கும். ட்ரை காங்கிரீட் 1.54க்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு M3 காங்கிரீட் தான் கடைசியில் மிச்சம் கிடைக்கும். அந்த கால்குலேஷனை இப்போ நம்ம பார்ப்போம். Now consider 1 M3 வெட் காங்கிரீட். அதே தான் நம்ம முன்னே தேவைப்பட்ட அதே காங்கிரீட் தான், ஒரு M3 காங்கிரீட் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு ட்ரை காங்கிரீட் ஈக்குவல் டு 1.54 இன்ட்டு வெட் காங்கிரீட் போட்டுக்கிறோம்.
அது மூலமாக 1.54 m3 நம்ம 1.54 m3க்கு காங்கிரீட் மெட்டீரியல்ஸை இறக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு m3 காங்கிரீட்டாவது கிடைக்கும். அதே போல் 1x + 2x + 4x = 7x = 1.54 x = 1.54/7. சேம் முன்ன போட்ட அதே கால்குலேஷன் தான். சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பார்ட் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 1.54/7 இன்ட்டு அதோட வெயிட் 1440 = 316.8 கிலோகிராம் வருது. இது எத்தனை பேக் இருக்குன்னா 50ஆல் டிவைட் பண்ணோம்னா 6.336 பேக்ஸ் வருது. ஃபைன் அக்ரிகேட் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஃபைன் அக்ரிகேட்ன்றது 1.54/7 = 0.44 m3 வருது. இதை ஃபீட் கியூபில் மாற்றும் போது 35.287 மல்டிப்ளை பண்ணுறாங்க. யூனிட்டுக்கு மாற்றும் போது 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க. கோர்ஸ் அக்ரிகேட் அதே போல் 4 பார்ட், சேம் கால்குலேஷன் 0.31 யூனிட் வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 m3. சேம் 1 m3 காங்கிரீட் நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ சிமெண்ட் வேணும்னா 6.336 பேக்ஸும், ஃபைன் அக்ரிகேட் 0.155 யூனிட்டும், கோர்ஸ் அக்ரிகேட் 0.31 யூனிட்டும் தேவை. சேம் வாட்டர் கண்டென்ட் 0.45 இன்ட்டு சிமெண்ட் கண்டென்ட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45 அப்படிங்கிறதுனால இதை போடும்போது 99 லிட்டரு தண்ணி தேவை. இப்போ நம்ம இந்த வேல்யூ இந்த 6.something 0.15 0.31 99 லிட்டர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தான், மிக்ஸ் பண்ணி காம்பேக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு ஒரு m3 காங்கிரீட் கிடைக்கும். நம்ம பழைய வேல்யூக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். பழைய வேல்யூவில் 4 பேக் சிமெண்ட்டு 0.1 யூனிட்டு 0.2 யூனிட்டு எவ்வளோ 64 லிட்டரு இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தது. ஆனால் இந்த இதை போட்டோம்னா நமக்கு வந்து 1 m3 காங்கிரீட் கிடைக்கவே கிடைக்காது. 0.7 m3 மிஞ்சி போனால் ஒரு 0.8 m3 தான் கிடைக்கும். 1 m3 வந்து நம்ம காங்கிரீட்டு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த 1.54 அப்படிங்கிற ஃபேக்டரால் தேவையான காங்கிரீட்டை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் போட்டு வர வேல்யூ தான் கரெக்டானது. அதை போட்டோம்னா தான் நமக்கு வந்து 1 m3 காங்கிரீட் கிடைக்கும். இந்த 1.54 அப்படின்னு நிறைய பேர் காலேஜில் தெரியாமையே படிச்சிருப்பாங்க. எதுக்கு 1.54ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல். நான் இந்த வீடியோ மறுபடியும் போட்டதுக்கு மெயின் காரணமே இந்த 1.54 பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கு தான். இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த வாய்ட்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம்ல எம்சாண்டையும் சிமெண்ட்டையும் வச்சு அந்த ஜல்லியோட வாய்ட்ஸை ஃபில் பண்ணுற அந்த வாய்ட்ஸு ப்ளஸ் அதாவது கோர்ஸ் அக்ரிகேட்டில் இருக்க வாய்ட்ஸு ப்ளஸ் ஃபைன் அக்ரிகேட்டில் இருக்க வாய்ட்ஸு ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ஒரு 54% எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த 1.54 54%. நம்ம தேவையான அந்த 1 m3ங்கிறது 100%னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 54% போட்டோம்னா மொத்தம் 154% வரும். அப்படின்னா 1.54 டைம்ஸ் 1 m3ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1.54 ஃபேக்டர் எதுக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.